செத்தவருடைய ஆன்மா யமலோகம் போயிருக்கு. யமலோகம் போனா யமதர்மனை பார்த்து திட்டுனேன் அந்த ஆளு. சரி, என்ன யமதர்மராஜா என்னை அதுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்துட்டேன், எதுக்கா கூட்டிட்டு வந்தா, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, இன்னும் 50 வயசோட எனக்கு ஆகல, நான் எவ்வளவு சேர்த்து வைக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அதுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்தேன்னு கத்துனேன். யமதர்மன் சொன்னாரு, டே விதி முடிஞ்சு வச்சுன்னா இங்க வந்துதான் ஆகணும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஓன் ஜவுடால அங்கதான், இங்க வந்தாச்சுன்னா பேச உட்காந்து சாமியை கும்பிடுறான்னாரு. அவனுக்கு மனசு கேட்கல. இப்படி பாக்குறான், கடிகாரமா மாட்டி இருக்கு. கடிகாரம்னா நிலை கடிகாரம். இவன் கேட்கறான், யமதர்மராஜா யமலோகத்துல எதுக்கு கடிகாரம்னு கேட்டான். அவர் சொன்னாரு, எதுக்கு கடிகாரம் மாட்டிருக்கேன் தெரியுமாடா, பூலோகத்துல இருந்து யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கடிகாரம், அதான் ஏன் மாட்டி இருக்கிறீங்க, யார் யார் எவ்வளவு பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்டா, அதுக்கு தான் மாட்டியிருக்கேன்னாரு. இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ நமக்கு ஒரு கடிகாரம் மாட்டியிருப்பாங்க, நம்ம பொய் சொல்லியிருந்தா அது காட்டி கொடுத்துருமே. உடனே யமதர்மராஜா எனக்கு கடிகாரம் இருக்கா, ஆமா இருக்கு, எந்த கடிகாரம், இந்த கடிகாரம் தான் அப்படின்னா பார்க்குறேன், அது நேரத்தை தாண்டி ஓடுது, நேரத்தை தாண்டி கடிகாரம் ஓடுது. அவன் சொல்றேன், நான் பொய்யெல்லாம் சொல்லலை, எப்படி இது இப்படி ஓடும், டேய் நீ புழுகிறதான் தெரிஞ்சு வச்சு அப்புறம் என்ன இல்லைன்னு சொல்லு, உண்மையை ஒத்துக்க, உண்மையை ஒத்துக்கிட்டா இந்த நாட்டில் பிரச்சனை இருக்குமா. எவன் சொல்கிறேன், 1000 கோயிலை பிடுங்கி அடிக்கிறேன், நானாவது ஒன்றாது என் கூட இருந்த எவனோ பண்ணிவிட்டான்றேன், செஞ்சதை ஒத்துக்கிற மனப்பக்குவம் வரல பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இவன் சொன்ன நம்ம கடியாரம் இவ்வளவு ஓடுனா இவ்வளவா நம்ம புளி இருப்போம், தப்புன்னு உணரலைங்க, அதனால தான் காரணம். பக்கத்தில் ஒரு கடியாரம் ஓடாமல் இருந்துச்சு, ஓடாமல் இருந்த கடியாரம் யாருன்னு கேட்டான், யமதர்மன். யமதர்மன் சொன்னார், அதுதான்டா உங்கள் நாட்டில் வாழ்ந்த அன்னை தெரசா அம்மையாருடைய கடியாரம்னா. இவன் கேட்குறான், தெரசா அம்மையார் பொய்யே சொல்லலையா, இப்படி ஓடாமல் இருக்க, அது எப்படி பொய் சொல்லாமல் இருந்திருப்பா, அதுவும் பொய் சொல்லாமல் இருக்க விட மாட்டாங்களே, காசு கொடுத்தாலும் பொய்ய சொல்லுவாங்களே, அந்த அம்மா எப்படி தப்புச்சான்னு யோசிச்சேன். அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. யமதர்மன் சொன்னாரு, அயல் நாட்டில் பிறந்த அன்னை தெரசா உங்க இந்தியாவுக்கு வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தொண்டு நிறுவனத்தை ஏற்பாடு செய்து அந்த நிறுவனத்துக்கு நிதி திரட்ட பெரிய கோடீஸ்வரங்களை போய் கையேந்தினா. அப்படி கல்கத்தாவில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் கையேந்திர போது அந்த கோடீஸ்வரன் எச்சியக்காரி கையில துப்பிட்டான். ஆனா முகஞ்சுளிக்காம, வருத்தப்படாம, கோவப்படாம அந்த கையை அப்படியே மடங்கிட்டு சொன்னாலாம் அன்னை தெரசா, பெரியவரே கோடீஸ்வரரே, எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க, எனக்கு போதும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுன்னு மறுகையை நீட்டினா அவன் நொந்து நூலாகி சொத்துல பாதி எழுதி வச்சதாக வரலாறு சொல்லுதடா. அந்த அம்மையாருடைய கடியாரம், அந்த சாந்தம், பொறுமை, தியாகம், உண்மையை கத்துக்கிட்டவ, அதனால தான்டா கடியாரம் ஓடலேன்னு. இவனுக்கு அப்பவும் ஏத்துக்க முடியல. எப்படி இது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். மனசுக்கு ரொம்ப பொறுமையா இருக்கு, நல்லா இருக்கும், அவனை பார்த்தா பொறாமையா இருக்கும், அவனையும் கெடுத்து விடணும், நம்மளோட சேர்ந்து அவனும் குற்றவாளி ஆக்கணும்னு தான் துடிக்கிறானே தவிர இங்கே நல்லவனை ஆகணும்னு நினைக்கலையே. பாருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தா யமலோகத்தில் இந்த பக்கம் ஒரு காத்தாடி ஓடிச்சு. காத்தாடி சீக்கிரம் அருந்து விழுகிற மாதிரி இருந்துச்சு. யமதர்மனை கூப்பிட்டு கேட்குறாங்க, யமதர்மராஜா யமலோகத்தில் ஒரு காத்தாடி விழா போகுது, ஏன் இப்படி ஓடுது, தாறுமாறான்னு கேட்டேன். யமதர்மராஜா வந்து சொன்னார், அது காத்தாடி இல்லைடா, அதுவும் கடியாரம் தான்னாரு. கடியாரமா இப்படிமா ஓடும், கடியாரங்கிறது நேரத்துக்கு தானே ஓடணும், இவ்வளோ வேகமாக ஓடுது ஐயா, யார் விட்டு கடியாரம்னு கேட்டேன். யமதர்மன் ரொம்ப பொறுமையாக சொன்னார், அதுதான்டா உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுடைய கடியாரம்னார். அப்படின்னா எவ்வளவு புழுகி இருப்பாங்க 79 ஆண்டு சுதந்திர இந்தியா.